சரித்திரம் படைக்க எங்க தளபதி வரப்போகிறார் என்பதற்கு இதுவே முதல் சான்று. அவ்வளவு அவசர அவசரமா நீங்க நிவாரணம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? முதலமைச்சர் அவர்களே, நீங்க நிவாரணம் கொடுத்தா சரியா போயிருமா? அந்த இடத்துக்கு வந்தாரு பாருங்க எங்க தளபதி, அதுதான் மாசு. நாங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வரோம், சிவகங்கை கிழக்கு மாவட்டம். எங்களோட மாவட்ட செயலாளர் சார் பிரபு சார், டாக்டர் பிரபு சார் அவங்க தலைமையில நாங்க எல்லாரும் மகளிர் அனைவரும் எங்க நகர மாவட்டம் ஒன்றிய பேரூர் கழகம் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு எவ்வளவோ லாக்அப் டெத் நடந்திருக்கு, எவ்வளவோ பெண்கள் பாலிய வன்கொடுமை நடந்திருக்கு. யாருமே இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தினதாக சரித்திரமே கிடையாது. இது ஒன்னே எங்களுக்கு போதும். சரித்திரம் படைக்க எங்க தளபதி வரப்போகிறார் என்பதற்கு இதுவே முதல் சான்று. இதை நீங்க எல்லாரும் பார்த்து 25 பேருக்கு மேல இருக்கு. எது நடந்தாலும் உடனே நிவாரணம், அவ்வளவு அவசர அவசரமா நீங்க நிவாரணம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நிவாரணம் ஒரு தீர்வாயிருமா? உங்க பேரனோ உங்க குழந்தையோ உங்க பையன் போறாரு, அடிபட்டுட்டாரு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அந்த வலியை உங்களால தாங்க முடியுமா? கூலி வேலை பார்த்து ஒரு கணவன் இல்லாம ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து அந்த குழந்தைய வளர்த்திருக்காங்க அந்த தாய். அவங்களுடைய வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? முதலமைச்சர் அவர்களே, நீங்க நிவாரணம் கொடுத்தா சரியா போயிருமா? நிவாரணம் என்பது எதற்குமே தீர்வு அல்ல. உடனடியாக மக்களை சந்தியுங்கள். அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் மக்களை தேடி வரப்போகிறதே கிடையாது. இதுவரையிலும் வரவில்லை, இனிமேலும் வரப்போவது இல்லை. அந்த இடத்துக்கு வந்தாரு பாருங்க எங்க தளபதி, அதுதான் மாசு. அவர் ஏன் வந்தாரு? வரணும்னு நினைச்சா யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாதிக்கப்பட்டவங்க ஒரு வார்த்தை நேரா பார்த்து நீங்க பேசுங்களேன், அது பெரிய ஆறுதல். உங்களுடைய லட்சம் எல்லாம் அதுக்கு ஆறுதல் ஆயுமா? நிவாரணம் எங்களுக்கு வேண்டாம். இதுவே கடைசி புதுசா பாலியல் வன்கொடுமைகள், அதுக்கு பின்னாடி உங்க டேங்க். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. பிள்ளைங்க லவ் பண்ணாலும் தப்பு, லவ் பண்ண மறுத்தாலும் தப்பு. லவ் பண்ணாலும் கொன்றீங்க, லவ் பண்ண மறுத்தாலும் தூக்கிட்டு போய் கொன்றீங்க. இந்த பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் எப்படி பாதுகாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கு வீடு சேர்ந்தாதான் உறுதி நம்ம பிள்ளை காலேஜ் போனா வீட்டுக்கு பத்திரமா வந்துட்டா அப்படின்னு. அதனால பெண்களுக்கு இந்த ஆட்சியில சுத்தமா ஒரு பாதுகாப்புங்கிறது கிடையாது. அஜித்குமார் மரணத்தை நாங்க இதோட விட போறதே கிடையாது. இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரையும் கண்டிப்பாக போராடுவோம். கண்டிப்பாக 2026ல எங்க தளபதியோட ஆட்சி வரும். மக்கள் அனைவரும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை